எல்லாருக்குமே வணக்கம். தினமும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது, அவங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ் பத்தியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு விஷயம் எப்பவுமே ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அது என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு டிப்ரசிவ் ஸ்டேட்குள்ள தான் இருக்கோம். ஸோ அந்த டிப்ரெஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவோ, இல்ல டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் பார்க்குறது, காமெடி வீடியோஸ் செலக்ட் பண்ணி பார்த்துக்கிறது, இல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறது, மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேட்கறது, இதெல்லாமே வந்து சின்ன டைவர்ஷன் மட்டும்தான். பட் கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு இருக்கா, இல்ல நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது நம்ம டெய்லி ஃபாலோ பண்ற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலயமா எப்படி இதை மாத்திக்கலாம் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். முதல் விஷயம், ஹக் பண்றது. உங்களோட லவபிள் பார்ட்னரை, குழந்தைங்கள, பெட்ஸை, அப்பா அம்மாவை தினமும் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஹக் பண்ணுங்க. அந்த ஹக் வந்து ரொம்ப பெரிய பீஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இது மூலியமா ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து கண்டிப்பா செக்ரீட் ஆகும். ரெண்டாவது விஷயம், மார்னிங் வாக். ஏர்லி சன்ரைஸ்ல ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு மைல்டான வாக், கொஞ்சம் தூரம் கிரீனரிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ்ல வந்து நடக்க ஆரம்பிங்க. இது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லா கம்மி பண்ணி ஹாப்பி ஹார்மோன்ஸை கண்டிப்பா செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம், யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஹாப்பி ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பண்ணும் போது நம்மளுக்கு டோபமைன் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இதனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கொஞ்ச நேரத்துக்கு கம்மியா இருக்கும். ஒரு நாளை என் பண்ணும் போது அந்த நாள்ல நம்ம பண்ண நல்ல விஷயங்களை கண்டிப்பா நோட் பண்ணி செல்ஃபா அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஆரம்பிங்க. இது மட்டும் இல்லாம நல்ல தூக்கம், குறைஞ்சது 7 to 8 மணி நேரம் நீங்க நல்லா தூங்கி முழிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா இருக்கிறதுக்கான பாசிபிள் வே வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye, thank you.